Hey hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா நம்மளோட Facebook அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா அது நமக்கு வந்து தேவையே இல்லனா எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்றது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு Facebook அக்கவுண்ட் எப்படி வந்து delete பண்றது அப்படின்றத பார்த்தாச்சு. சோ வேணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து லிங்க் கூட கொடுக்கிறேன். சோ போய் செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு Facebook அக்கவுண்ட டீஆக்டிவேட் பண்றது. சோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ गाइस வாங்க நம்ம வீடியோல போலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நான் நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து அதாவது ஃபேஸ்புக்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணலாம். இந்த மெனு அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மெனுவில் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னா செட்டிங் அண்ட் ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்லேயே பாருங்கள் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணி உள்ள போனால் அக்கௌண்ட்டில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் ஃபஸ்ட்லேயே. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி போனால் இந்த இதில் நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இதில் லாஸ்ட்டில் பாருங்கள் மேனேஜ் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ அதிலே டீஆக்டிவேஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு செட்டிங்ஸை லாஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி உள்ள போனால் டீஆக்டிவேட் அப்படின்ற ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அக்கௌண்ட்டு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த டீஆக்டிவேட்டை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள் டீஆக்டிவேட்டிங் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டை வந்து டெம்பரரியாக தான் நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ண போகிறோம், நான் திருப்பி வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ எதனால் நம்ம வந்து பண்ணுறோம், நம்ம திருப்பி எடுப்போமா இல்லை வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு யூஸ் ஃபேஸ்புக், அதனால் எனக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரியல, அதனால் நான் வந்து டீஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் காமெடியாக இருக்குல்ல இந்த ரீசன்லாம். ஐ டோன்ட் ஃபீல் சேஃப் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் சேஃபாக வந்து உணரல ஃபேஸ்புக்கில். ஸோ அதனால் டீஆக்டிவேட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் தான் கைஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரீஆக்டிவேட் பண்ண போகிறோன்னா திஸ் இஸ் டெம்பரவரி, ஐ வில் பி பேக் சூன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து ரீசன் ஃபார் டீஆக்டிவேட்டிங் அது பண்ணலாம் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டினியூ இருக்குல்ல, அது கொடுத்தாலே போதும். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும், டேக்கிங் ஏ பிரேக் ஃப்ரம் யூடியூப் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ டு யூ வாண்ட் லாங் அவுட் இன்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் சேவ் போஸ்ட் ஆன் யுவர் அச்சீவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே தேவையில்ல. ரீஆக்டிவேட்டிங் யுவர் அக்கௌண்ட். ஸோ அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ரீஆக்டிவேட் பண்ணுறீங்களா, ஒரு 7 டேஸில் வந்து ரீஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை எனக்கு வந்து நான் எப்போ ரீஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து டோன்ட் ரீஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்களே ஒரு டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, வந்து ஒரு நாள் தான் நான் வந்து டீஆக்டிவேட் பண்ண போகிறேன், திருப்பி அகைன் ரீஆக்டிவேட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுங்கன்னா ஸோ இதில் ஏதாச்சும் டேட்ஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எதுவுமே நான் உங்களுக்கு வந்து தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பண்ண தேவையில்லை, நானே என் விருப்பத்துக்கு பண்ணிக்கிறேன்னா ஐ டோன்ட் ரீஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்றது கொடுத்து ஜஸ்ட் கண்டினியூன்னு கொடுத்தா போதும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து என் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோக்காக டெமோக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் பண்ணி காமிச்சேன். ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுத்தாலே போதும், உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வீடியோ அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இதை பற்றி நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு அவங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.